விஜய் வந்து காவேரி கிட்டே வீட்டுக்கு கூப்பிட்றாரு. வா காவேரி போகலான்னு சொல்லிட்டு காவேரி வர மறுக்கிறாங்க. இல்லைங்க, என் அம்மாவுக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், அவங்க மனசை காயப்படுத்தி நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாரு. கூடிய சீக்கிரம் உன் அம்மாவே வந்து உன்னை அமுச்சு வைப்பாங்க காவேரி, அதை நான் கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன்னு சொல்லிட்டு காவேரிக்கு வாக்கு கொடுக்குறாரு. இந்த சூழ்நிலையில் இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மா திட்டுறாங்க. இவ்வளோ நேரமா அப்படி என்ன தான் பேசினா அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அது காதில் வாங்காத காவேரி வந்து அப்படியே ஆகாயத்தில் வந்து பறக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா யோசிக்கிறாங்க, என்ன இவ இப்படி பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அக்கா வந்து கேட்குறாங்க, என்னடி என்ன நடந்தது, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னோடனே அப்படியே அவங்க அக்காவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சந்தோஷத்தில் ஒன்றும் புரியாமல் அவங்க அக்கா கேட்குறாங்க, என்னடி என்ன ஆச்சு அப்படின்னோடனே, ஒன்றும் இல்லைக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதி, விஜய் மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க காவேரி. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, அவங்க தாத்தா பார்க்க போகிறாரு. அங்கே போய்ட்டு அவங்க தாத்தா கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க தாத்தாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நான் எல்லாமே மனசு திறந்து காவேரி கிட்டே பேசிட்டேன் தாத்தா, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே கிடையாது, கூடிய சீக்கிரம் நானும் காவேரி ஒன்று சேர்ந்துருவோம் தாத்தா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு என்னப்பா சொல்கிற அப்படின்னு. ஆமாம் தாத்தா, காவேரி மனசில் எவ்வளோ வலி இருந்தது இப்போ தான் தாத்தா எனக்கு புரிஞ்சுது, பாவம் தாத்தாவை அப்படி சொல்லிட்டு இருக்காரு. சரிப்பா அவளை கூட்டிகிட்டு வர வேண்டியதானே அப்படி சொன்னோன்னே, இல்லை தாத்தா, அவளை நான் இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு மரியாதையோடு கூட்டின்னு வரணும்னு நினைக்கிறேன் தாத்தா, நீ சொல்கிறது புரியல விஜய் அப்படின்னோடனே, மறுபடியும் வந்து காவேரி வீட்டுக்கு நம்ம பொண்ணு கேட்க போகலாம் தாத்தா, பொண்ணு கேட்டு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த நல்ல மரியாதையோடு இந்த வீட்டுக்கு நான் கூட்டின்னு வரணும் தாத்தா, எங்கள் கல்யாணம் மறுபடியும் நடக்கணும் தாத்தா அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குற. என்னப்பா சொல்கிற. ஆமாம் தாத்தா, சட்டப்படி காவேரி எனக்கு ஒய்ஃபாக இருக்கலாம், ஆனால் இருந்தாலும் அவங்க அம்மா மனசில் ஒரு தீராத கஷ்டம் இருக்குது தாத்தா, அதை போக்கணும் தாத்தா, எல்லாரும் ஆசீர்வாதத்தோடு எங்கள் கல்யாணம் நடக்கணும் அப்படின்றாரு. அதை கேட்டு சந்தோஷம் தாங்கவே முடியல தாத்தாக்கு. உண்மையிலே சொல்கிறேன் விஜய், நீ பேரன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் விஜய். இந்த ஒரு குடும்பத்துக்கும் சரி ஒரு பொண்ணுக்கும் சரி எவ்வளோ வந்து நல்ல விஷயங்களை நீ வந்து யோசிக்கிற, அவங்களோட வந்து மரியாதையும் முக்கியம் நீ நினைக்கிற பாருப்பா, நீ அங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. சரிப்பா, இதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னோடனே, சாரதா மனசை மாறணுமே, இதுக்கு கண்டிப்பாக மாற்றுவேன் தாத்தா, கூடி சீக்கிரம் பாருங்கள் அத்தை மனசை மாற்றுறேன் இல்லையான்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாரு. வந்து இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. யாரோ பின்னாடி இருந்து கைப்பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. காவேரி பயந்து போகிறாங்க. நீங்களா அப்படின்றாங்க. ஆமாம் நான் தான், வேறு யார் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. காவேரி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறதுக்காக வந்திருக்கேன் காவேரி, என்ன ஆச்சு அப்படின்னோடனே, நான் தாத்தா பார்க்க போயிருந்தேன் காவேரி அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாம், நான் தாத்தா கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசினேன், அதை பற்றி உங்ககிட்ட பேசணும் தான் வந்து. என்ன விஷயங்க அப்படின்னோடனே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என்னங்க விளையாடுறீங்களா, நம்மளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சுல. அது இல்லை காவேரி, மறுபடியும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் காவேரி, நம்ம சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு தாத்தாவும் அவரும் பேசின எல்லா விஷயத்தையுமே வந்து விஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி யோசிக்கிறாங்க, என்னங்க நீங்கள் புதுசாக என்னென்னமோ சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா, என் அம்மா ஒத்துப்பாங்களா. அதெல்லாம் ஒத்துப்பாங்க காவேரி, கூடிய சீக்கிரம் உன் அம்மா மனசை நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்றாங்க. உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க, எனக்கு எவ்வளோ பெரிய வந்து கஷ்டமாக இருந்தது தெரியுமா, அந்த கஷ்டம் எல்லாமே போயிடுச்சு, இப்போ என் மனசே ரொம்ப லேசாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜயை கட்டிக்கிறாங்க. விஜய்க்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. காவேரி வந்து இந்த மாதிரி பேசுனது. சரிங்க நான் கிளம்புறேன், எப்போ பார்த்தாலும் கொஞ்ச நேரம் கூட பேச மாட்டேங்கிற காவேரி அப்படின்றாங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னோடனே, இல்லை காவேரி நான் ஒன்றும் சாப்பிடல அப்படின்னோடனே, சரி நான் உங்களுக்காக இன்றைக்கி யாருக்கும் தெரியாமல் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன், இதுக்கப்புறம் நான் கொடுக்குற சாப்பாடு தான் நீங்கள் சாப்பிடணும், வெளியெல்லாம் சாப்பிடக்கூடாது, உடம்பு கெட்டு போயிடும். அப்புறமா பிரியாணியை வாங்கி சாப்பிட்றீங்களா, அதை முதல்ல கட் பண்ணுங்கள். அடிப்பாவி, இவ்வளோ நாளாக வந்து பிரியாணி நான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன், என் உடம்பு கெட்டு போய்ட்டு கொஞ்சமாவது யோசிச்சியா, ஆனால் இப்போ மட்டும் அப்படின்னோடனே அப்போ கோவமாக இருந்து போ அப்படின்றாரு. இப்போது காதலாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க.